ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ஐடெக் சேனல் எதை பற்றி பார்க்க வரோம்டா, டிரான்ஸ்ஃபர் கோட்லேருந்து வெளியிட்ட ஃபீல்டு அசிஸ்டன்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபோன் மொபைல் ஏதாச்சும் லேப்டாப் இருந்தாலும் எப்படி அப்ளை பண்ணுறது, நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமில் transit.gov.in அப்படின்னு லாகின் பண்ணுங்கள். அஃபீஷியல் பேஜ் வரும், அதில் அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் வந்துடும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை ஆன்லைன் அதை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பேஜ் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட பேர், அப்பா பேர் அடிக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் பேர் அடிக்கணும், ரெண்டாவது பேர் உங்கள் இனிஷியல், ரெண்டாவது படத்தில். அடுத்து வந்து உங்களோட எல்லாமே கேப்ஸில் அதுவாக என்ட்ரு ஆயிரும், நீங்கள் ஸ்மால் டைப் பண்ணணும். அடுத்து இனிஷியல் டைப் பண்ணிக்கோங்க, அப்பா பேர் டைப் பண்ணணும். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நேஷனாலிட்டி வந்து இந்தியன் செலக்ட் பண்ணிங்க. ஜெண்டர் மேல் ஃபீமேல் கொடுத்துங்க. இமெயில் ஐடி வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க. இமெயில் ஐடி சில பேருக்கு லிங்க் வந்து சென்ட் ஆக மாட்டேது, ஸோ கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் வந்து இமெயில் ஐடி ரொம்ப முக்கியமாக இமெயில் ஐடி கரெக்டாக செக் பண்ணி கொடுங்க. இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணுங்கள். சில நண்பர் கேங் ஒன் அப்ளை பண்ணதுக்கு இதே அதே மெயில் ஐடி கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வேறு மெயில் இருந்தால் வேறு மெயில் ஐடி கொடுங்க. முடியாத பட்சத்துக்கு அதே தான் இருக்குன்னா இருக்கிறத கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. புது மெயில் ஐடி கொடுக்குறது பெட்ரு எப்போயுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி டைப் பண்ணுங்கள். ஏன்னா அது பின்னாடி அதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு லிங்க் வந்து அனுப்புகிறாங்க. அந்த லிங்க் வந்து தப்பாக அனுப்பிச்சிட்டா மறுபடியும் சர்வர் எரர் ஆகிட்டே இருக்குது. தப்பாக மெயில் ஐடி அடிச்சிருந்தா நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் டைப் பண்ணும்போது கரெக்டாக டைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய மெயில் ஐடி டைப் பண்ணிட்டேன். ஃபோன் நம்பர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து உங்களோட அட்ரஸ், ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸை கொடுத்துங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெரிஃபிகேஷனுக்கு. என்னோடய அட்ரஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து உங்களோட தெரு பேர் அடிச்சிங்க. கீழே வந்து அந்த அட்ரஸ் இவ்வளோ டிஜிட் 30 டிஜிட்டுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு அதில் வந்து அக்செப்ட் ஆகாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரு பேர், அடுத்த காலத்தில் ஸ்ட்ரீட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீட் நேம் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட பின்கோடு அந்த மற்ற டீட்டெயில் உங்கள் அட்ரஸ் ஆதார் கார்டு இருக்க மாதிரி கொடுத்துங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெரிஃபிகேஷனுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சிட்டி, எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டியை செலக்ட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு தடவையும் அடுத்தடுத்து போகும்போது வந்து லோடாக இதாக வரும். நீங்கள் எப்பயுமே சேவ் பண்ணிக்கிறது பெட்ரு என்ன கேட்டால், ஏன்னா டக்குன்னு வெளியே வந்துடுது எரர் ஆகி. ஸோ நான் வந்து என்னோடய சிட்டி டைப் பண்ணுறேன். பின்கோடு கொடுத்துக்குங்க. பின்கோடு கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. மொபைல் நம்பருக்கு வந்து எந்த ஒரு ஓடிபி மெசேஜ் எதுவும் வரல. ஸோ இருந்தாலும் மொபைல் நம்பர் முடிஞ்சளவு கரெக்டாக கொடுத்து வச்சுங்க. அடுத்து வந்து ஐடென்டி கார்டு, ஓட்டர் ஐடி எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆதார் கார்டு கொடுத்துக்கிறேன். ஆதார் கார்டு நம்பர் அதில் டைப் பண்ணிக்கிறேன். முடிஞ்சளவு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் சர்வரில் இருந்தால் சர்வர் எரர் ஆகி வெளியே வந்துடுது. நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி மறுபடியும் வெளியேருந்து வரணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். மெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம், உங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஒன் டைம் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வந்திருக்கோம். உங்களோட லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லி மெயில் பண்ணிடுவாங்க. ஆக்டிவேஷன் மெயில் வந்து உங்களோட மெயில் ஜிமெயில் அக்கௌண்ட் எந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம நியூ டேப்பில் ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறோம். ஜிமெயில் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர் கோட்லேருந்து வந்த லிங்க் இது இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே அதுவாகவும் ஆக்டிவ் ஆயிரும். ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. நீங்கள் கிளிக் லாகின் கொடுங்க. கிளிக் லாகின் கொடுத்தோன்னே ஹோம் பேஜ் வந்துடும். இதில் வந்து யூசர் நேம் வந்து நமக்கு மெயிலில் வந்து யூசர் நேம் இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே இதிலே இருக்கும். ஃபஸ்ட்டு அதை காப்பி பண்ணி அப்படியே டேட்டா பேஸ்ட் பண்ணிடுங்க. யூசர் நேம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து பாஸ்வேர்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து சேஞ்ச் கொடுத்து சப்மிட் கொடுத்துறேன். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே லாகின் பண்ணோன்னே பாஸ்வேர்டை தான் மாற்றணும். ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் நேம் டிஃபால்ட்டாக இருக்கும். ஓல்டு பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு ரெண்டுமே மாற்றிக்கங்க. அதுக்கப்புறம் அப்டேட் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா உங்களோட எங்கே எம்ப்ளாய்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. தேனி
தேனிக்கு அடுத்து எந்த எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க, கொடுத்துருங்க. மித்த டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஃபில் ஆகிக்கிறோம். உங்களோட எதுவும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் நம்பர், அட்ரஸ் எல்லாமே எதுவும் மிஸ்டேக் இருக்கா, இல்லை கரெக்ஷன் பண்ணணும்னா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை ஓகேனா நீங்கள் டேரெக்டாக எல்லாம் செக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட நேஷ்னாலிட்டி, கம்யூனிட்டி அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியா அந்த மாதிரி டீட்டெயிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்என்எஸ் கொடுத்துங்க. என்ன கம்யூனிட்டி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் உங்களுக்கு இதில் ஏதாவது கோட்டாவில் இருந்துக்கீங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எதுவுமே செலக்ட் பண்ண விட்டுருங்க. உங்களோட ஃபோட்டோ, சைன், லெஃப்ட் தம் எல்லாத்தையுமே முன்னாடி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. கேபி வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 20 to 30 கேபிக்குள்ளே வச்சுக்கோங்க. முன்னாடி ஃபோட்டோ, தம்மு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கு. டக்குன்னு அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எல்லாம் ரெடி பண்ணணுன்னா நம்மளுக்கு டைம் ஆகும். சர்வர் எரர் ஆயிரும். அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிக் பாக்ஸ் இருக்கும். அது டிக் கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே 5 ஸ்டெப்புமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்டட் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து 5 ஸ்டெப்புமே நீங்கள் அடுத்தடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேலே காமிச்சிடும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி மேலே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் பை இன்ஸ்ட்ரக்ஷன் மறுபடியும் அதை காமிச்சிட்டு தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் உங்களுக்கு ஃபார்மில் வந்து டிஸ்பிளே ஆகும். முடிஞ்சளவு நைட் டயத்தில் அப்ளை பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் வந்து சர்வர்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே வேணும் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 சென்டர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். 3மே அடுத்தடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கீழே வந்து எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிளா எஸ் அப்படின்னு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புமே சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இது அந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சேவ்டுன்னு வந்துருச்சு. மறுபடியும் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஹிடன் ஷோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே இதில் வந்துடும். இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் ஏதாச்சும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுனா பண்ணுங்க. இல்லாட்டி செல்லாம் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட டாக்குமெண்ட் அப்லோடில் போய்ட்டு உங்களோட 10th மார்க் ஷீட்டு, உங்களோட பிஎஸ்டிஎம், ஐடிஐ படித்தது. பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது முன்னாடி ஒரு ஸ்டெப்பில் கேட்பாங்க. நீங்கள் தமிழ் மீடியம் எதெல்லாம் படிச்சிருக்கீங்க, 10th 12th மட்டும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களா அப்படி எல்லாம் டீட்டெயில் கேட்பாங்க. கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அதில் ஒவ்வொரு டாக்குமெண்ட் நான் முன்னாடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் டக்குன்னு ஓகே கொடுத்து அப்லோட் மட்டும் கொடுக்குறேன். 4 ஃபைலுமே சேவ் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்தா 4 ஃபைலுமே அப்லோட் ஆகிடுது. நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் செக் பண்ணணுன்னா வியூ டாக்குமெண்ட் கொடுத்துருங்க. இல்லாட்டி டேரெக்டாக அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அப்லோட் ஆகிரும். இதில் வந்து எல்லாமே சக்ஸஸ் அப்டேட்டட்னு வந்துருச்சு. இந்த 4 டாக்குமெண்ட்டும் அப்டேட்டட்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் டேரெக்டாக பேமெண்ட் வந்து ஆன்லைன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இல்லை செல்லான் டவுன்லோட் பண்ணி வைக்கிறது பெட்ரு. ஆன்லைன் செஷன் ஸ்லோவாக இருக்கும், இதை எரர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் நியரஸ்ட் பேங்க் டவுன்லோட் பண்ணுங்கள். பேங்க் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிடுங்க. ஆன்லைனில் பே பண்ணால் செல்லான் சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இல்லை நான் செல்லான் டவுன்லோட் பண்ணியே போட்டுக்கிறேன், நியரஸ்ட் பேங்க்கில் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 3 பேங்க்கில் தான் அவங்க அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேங்க்கில் உங்களுக்கு எந்த பேங்க் பக்கத்தில் இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செலான் வந்துடும். இது வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்றாங்க. ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 1192 ரூபா வந்துடும். நீங்கள் அதெல்லாம் சேர்த்து ஒரு கட்டுற மாதிரி இருக்கும். கீழே உங்கள் கையெழுத்து மட்டும் போட்டு கட்டிடுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட்டில். அப்ளிகேஷன் இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு டீட்டெயிலாம் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.